Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என் தங்கச்சி மேல கைய வச்ச யாராவது அவன் மேல இனிமே கைய வச்சு பாருங்க, கைய வெட்டி விடுவேன் பாத்துங்க. சும்மா நிறுத்துங்க. நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சவளை வெட்டி விட்டுட்டு தோ இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்ல இவ வப்பாளா? உனக்கு மரியாதை அவ்வளவுதான். உன்னை கொன்னுடுவேன். நீ எல்லாம் செத்தாதான் இந்த வீட்டுக்கு நிம்மதி. அத்தை என்ன எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. ஆளாளுக்கு எப்படி அடிக்கிறாங்க பாரு. நீ சொன்னது உண்மைதானே? இனிய ஜெயிலுக்கு போனதுல இவங்க எல்லாருக்கும் வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாடி, வெறி பிடிச்சுதான் அலையிற. என் குடும்பத்தை கெடுத்தவளே நீதான் இந்த குடும்பத்துக்கு வேலையே. நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த குடும்பத்துல இருக்கும்போது கூட இந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு மூளை கலங்கல. எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எல்லாம் போச்சு. உண்மைதான், எல்லாம் இவங்க ஒருத்தவங்களாலதான். இவங்களாலதான் நம்ம குடும்பமே பிரிஞ்சு நடு தெருவுல நிக்குது. ஏய், என்ன ஆளாளுக்கு என் தங்கச்சி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? பேசாம என்ன செய்வாங்க? முதல்ல அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. ஏய், துரத்த வேண்டியது இவ்வளவு இல்லடா, உன் பொண்டாட்டிய. ஏய், வெளியே போ. என்ன தைரியம் தான் என் தங்கச்சி அடிப்ப நீ? நான் போறது முக்கியம் இல்ல மாமா, ஆனா இவங்க என் தங்கச்சி அப்படி பேசிருக்க கூடாது. ஏய், உனக்கு அறிவு இருக்கா? மனுஷங்க கிட்ட பேசினா தப்பு எது சரி எதுன்னு தெரியும். மிருகத்துக்கிட்ட போய் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ போ. அப்ப இந்த மிருகங்க இருக்க வீட்ல நீங்க எதுக்குடா இருக்கீங்க? போங்கடா வெளியே. மிருகன் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எப்ப என் பொண்டாட்டிய வெளியே போக சொன்னீங்களோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ வா போலாம். நில்லுடா. எங்க போற உன் பொண்டாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு? இதுக்கு மேல இங்க இருந்து அன்னைக்கு தாம அவமானம். பெத்தவளை இங்க விட்டுட்டு உன்னால எப்படி போக முடியும்டா? அக்ஷயா, நான் எப்பவும் ரெடிமா. ஏய், என்ன ஆளாளுக்கு வீட்டை விட்டு போவேன் பூச்சி காட்டுறீங்க? போங்க. உங்களெல்லாம் தாங்கி பிடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. போங்கடி எல்லாம் வெளியே. அவசியம் இல்ல இருக்கட்டும். அக்ஷயா சொன்னது 100ல 1 வார்த்தை. தான் முக்கியம், தான் சந்தோஷம் முக்கியம் நினைக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். ஐயோ, நம்ம குடும்பம் என்ன ஆகும்னு துடிச்ச இனியா எங்க இருக்கா? யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன நினைக்கிற? நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீட்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட அந்த உத்தமிக்கு மாமியாரா இருக்கிறதா எனக்கு மரியாதை. அதான் எனக்கு புண்ணியம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. போய் அந்த உத்தமிக்கு சேவை செஞ்சு புண்ணியம் தேடிக்க. ஓடி. என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? வாங்க. விதி சிரிக்குதா அழுதா தெரியல. கதி நன்றியா குற்றமா புரியல. நடின்னு நான் என்னைய தேத்துறேன், உண்மையை மறைச்சு. Will you marry me? ஐயோ, கோவிலுங்க. என்ன இது? Yes or no? வெளிச்சத்தில் என் இருள் புரியுதே. சில கோடத்தில் சதியாகுதே. நீதி விதி போல் விளையாடுதே. சில நேரத்தில் பழியாகுதே. இதையும் கிழிச்சு வேல பேசுதே. நல்லா இருக்கு நிர்வாய். நல்லா இருக்கா? Really good. சார், சபாஷ்.
டிஃபன் வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுங்க சார். தேங்க்ஸ் அண்ணா. எனக்கு பசிக்கல, வேண்டாம். சார், உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, கவலைப்படுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் சார். இல்லை சுபாஷ், என்னால் இப்போ சாப்பிட முடியாது. பசியை விட கவலை தான் அதிகமாக இருக்கு. என்ன சார் நீங்க? இனிய மரத்துக்கு ஒன்றும் ஆகாது சார். சார் அவங்க தீனதயாளன் கிட்ட இருந்து தப்பிச்சதே போதும் சார். சார் நல்ல வேளை நீங்க கோர்ட்ல சொல்லி நீதிமன்ற காவல்ல விசாரிக்க சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன சார்? சுபாஷ், கோர்ட் வாசல்ல அந்த தீனதயாளன் என்ன சொன்னான்? யாரை கூப்பிட்டு விசாரிக்க சொன்னாலும் அவன் தலையிடுவான்னு சொன்னானா இல்லையா? சார், நீங்க அதேவா நினைச்சிட்டு இருக்கீங்க? சார், அவ வேணும்னே உங்களை குழப்பி விடுறதுக்காக பேசினா சார். சார், அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சார், அவன் நினைச்சா எல்லாம் நடந்துருமா சொல்லுங்க? சுபாஷ், தப்பு கணக்கு போடுறோமோ? சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அவன் சொல்லி மேடத்துக்கு ட்ரபிள் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது சார், நடக்காது. சுபாஷ், உனக்கு ஜெயில யாரையாவது தெரியுமா? பொதுவா ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஓவர். அப்புறம் அந்த கைதிங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கலாம் நம்ம பெருசா யோசிக்க மாட்டோம்ல. சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார். சுபாஷ், நம்மள மாதிரி போலீஸ்காரங்க ஜெயிலில் பெருசா ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க மாட்டோம். ஆனால் அந்த தீனா போலீஸ்காரன் மட்டும் இல்லை, கிரிமினலும் கூட. பாக்கு பாஸ்கர்னு ஒரு ரவுடியை வச்சு தானே எங்க அண்ணன் திருடினான். ஸோ கண்டிப்பாக ஜெயிலில் இருக்கிற கிரிமினல்ஸோட அவனுக்கு பழக்கம் இல்லாமல் இருக்காது. இப்போ நாம் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிற கைதிகளுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக கூட பண்ணியிருக்கோம்ல. ஆனால் அந்த தீனா மாதிரி ஆளுங்க கிரிமினல்ஸாகவே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்போ தான் அவனுங்களுக்கு வசதி இல்லை. ஜெயிலில் நடக்கிற கொடுமை எல்லாம் நம்ம ஆட்களே எவ்வளோ சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. சுபாஷ், அவனுக்கு அங்கேயும் ஆள் யாரோ தெரியும் சுபாஷ். இனியாவை டார்ச்சர் பண்ணுறதுக்காக இந்நேரம் ஆள் செட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம்ல. இதைத்தான் அவன் அன்னைக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கான். சார், நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரிதான் சார். அதுக்காக அங்க அவன் நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறது வாய்ப்பே இல்லை சார். சார், பயப்படாதீங்க சார். சுபாஷ், டியூட்டியில் இருக்கும்போது எத்தனையோ ரவுடிங்களை பார்த்துருக்கேன், மோதி இருக்கேன். அப்பெல்லாம் பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ பயமா இருக்கியா? அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கியா? காதலிச்சா வீரம் மட்டும் இல்லை, பயமும் வரும். இதெல்லாம் இப்போதான் எனக்கு புரியுது. உண்மையை சொல்லணும்னா இனியா என் கூட நிம்மதியா இருந்த நாட்களே கம்மி. என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் சேர்த்து காதலிச்சிருக்கா. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் நேசிச்சிருக்கா. ஆனா அப்பெல்லாம் நான் அதை புரிஞ்சுக்காம அவளை காயப்படுத்தியிருக்கேன். இப்ப என் பகையெல்லாம் அவளை சுத்தி நிக்குது. யோசிச்சு பாரு, இப்ப இனியா உள்ள போனது கூட யாருக்காக? என் தங்கச்சிக்காக, என் குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக. கடைசியில அவ தான் எனக்கு எல்லான்னு புரிஞ்சு அவ கைய இருக்க பிடிச்சு நீ தாண்டி எனக்கு எல்லான்னு சொல்ல வரும்போது விதி எங்களை பிரிச்சிருச்சு பாத்தியா? சார், சார், என்ன சார் நீங்க சின்ன குழந்தை மாதிரி? முடியலையா? இனியா என்னால என்ன பாடுபடுறாலும் நினைக்கும் போது என்னால நிம்மதியா இருக்க முடியல சுபாஷ். சார், நீங்க அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காதீங்க சார். மேடம்க்கு ஒண்ணும் ஆகாது சார். காலையில நாம போய் அவங்கள பார்க்கலாம் சார். இப்போ நீங்க சாப்பிடுறீங்க. சார், சாப்பிடுங்க சார். சார், சாப்பிடுங்க சார். சார், சார், சாப்பிடுங்க சார்.
நேரத்துக்கு சோறு சாப்பிடலன்னா தூக்கம் வராது. அதனாலதான் இப்படி பண்ண. என்னடி முறைக்கிற? ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், பட்னியா கடடி. சார் சாப்பிடுங்க சார். முடியல ஐயா, முடியல. அங்க ஜெயில இனியாக்கு என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவ சாப்பிடாம பட்னியா தான் இருப்பா. நான் மட்டும் எப்படி? விக்ரம் சாப்பிட்டுருப்பாரா? இனியா நீ வேணா வீட்டுக்கு போய. ஏன் சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இங்க இருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சிரமமா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது எனக்காக எவ்வளவுதாயா கஷ்டப்படுவ சார். அதை விடுங்க சார். சார் நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க, ஒரு டம்ளர் பாலாவது குடிங்க சார். இல்ல ப்ளீஸ். வேணாம் சார். என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார். சொன்ன கேளு. விக்ரம், என்ன தெரியலையே. அம்மா, விக்ரம், ஏன் எல்லாரும் என்னாச்சு சார்? அண்ணா, விக்ரம். அம்மா, ஐயோ என்னம்மா? இளங்கோ, அக்ஷயா, என்ன ஆச்சு? சொல்றேன். அம்மா என்னாச்சுமா? அம்மா இனியாக்கு ஒன்னும் ஆகாது, ரிலாக்ஸ். ஏன் இந்த நேரத்துல போய் இனியா விஷயத்தை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல. என்ன நீங்க எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி? இல்லண்ணே, அக்ஷயா ஒன்னும் கவலைப்படாத, இனியாக்கு ஒன்னும் ஆகாது. டோன்ட் வரி, டோன்ட் வரி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். விக்ரம், நாங்க இங்க வீட்டுக்கு போறதுக்காக வரல, இனிமே இங்கே இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். என்னம்மா சொல்றீங்க? இன்னும் என்னடா சொல்றது? கோபமும் தாபமும் இத்தனை வருஷமா ஒரு மனுஷன் கூட தான் வாழ்ந்தேன்னு நினைச்சேன். இப்பதான் ஒரு அரக்கன் கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது. நீங்க கட்டின பொண்டாட்டிய நினைச்சு தவிச்சுக்கிட்ட நிக்கிற. ஆனா அந்த மனுஷன், ஐயோ. அண்ணே, அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு நாங்க வருத்தத்தோட வீட்டுக்கு போனோன்னு. ஆனா அங்க அப்பா. அடடே, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அமுதா, என்னம்மா பாத்துட்டு இருக்க? ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காங்க, போய் எடுத்துட்டு வந்து கொடுமா. சரிண்ணே. ஏலக்காய் மணமும் வறுத்த முந்திரி பருப்பும் சும்மா அப்படியே ஆளை தூக்குது. சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். கொஞ்சமாச்சும் மனுஷ மாதிரி நடந்துக்கிறீங்களா? அங்க ஜெயிலுக்கு போனதே இந்த வீட்டோட மூத்த மருமக. கொலகாரி எப்போ ஒழிவான்னு இருந்தேன், போலீஸா பார்த்து தூக்கி உள்ள வச்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீட்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட அந்த உத்தமிக்கு மாமியாரா இருக்கிறதா எனக்கு மரியாதை. அதான் எனக்கு புண்ணியம். வாங்க எல்லாரும் போலாம், வாங்க. ஓ, போய் அந்த உத்தமிக்கு சேவை செஞ்சு புண்ணியம் தேடிக்க. ஓடி. வீட்டோட மூத்த மருமக ஜெயிலுக்கு போயிருக்கா. அது யார காப்பாத்துறதுக்காக? நம்ம பொண்ண காப்பாத்தாதாங்கிற நன்றி கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு இல்லப்பா. மருமகளை காப்பாத்தணும்னு சரி உன்னை கூப்பிட்டு ஏதாவது பேசணும்னு கூட நினைக்கல. அது கூட வேணாப்பா, சும்மா இருக்கலாம்ல. இனியா உள்ள போயிட்டா இனி திரும்பி வரவே மாட்டான்னு அண்ணனும் தங்கச்சியும் அங்க பாயாசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போயிட்டான்னு கொண்டாடுறாரு அவரு. வேண்டாம் விக்ரம், விட்டுடு. அவங்க ரெண்டு பேரும் திருந்தாத ஜென்மங்க.
அதான் அவங்க உறவே வேணான்னு நாங்க எல்லாரும் விட்டுட்டு வந்துட்டோம். அம்மா எதுக்கு இப்படி இருக்கான் அவன் புருஷன்? ஐயோ தெரியலையேப்பா. அவர் பிறவி குணமே அதானே. இனி அவரை பத்தி பேசி ஒண்ணும் ஆக போறது இல்ல. அண்ணிய நம்ம எப்படியாவது ஜெயில இருந்து கூட்டிட்டு வரணும்னு. ஆமாப்பா. அக்ஷயா, இனியாவை ஜாமீன்ல எடுக்க எல்லா முயற்சியும் போயிட்டு தான் இருக்கு. விக்ரம், நீ இனியா விஷயத்துல கவனக்குறைவா இருக்க மாட்டேன்னு அம்மாக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை பெத்தவளாச்சுன்னு இன்னொரு வாட்டி சொல்றேன். இனியா இப்ப உள்ள இருக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தானே. ஒரு தப்பு செய்யாத அவ சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்கா. அதை யோசிக்கும் போது அப்பா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வந்திருப்பா. அவ யாருக்கும் எந்த பாவமும் நினைச்சதே இல்ல மாமா. அவளை போய் கொலைக்காரின்னு சொல்றாங்க. அண்ணா, அண்ணி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நீ என்ன செய்யணும்னு சொல்லுன, நான் செய்யறேன். உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். இனியாக்கு ஒன்றும் ஆகாது. ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக சூர்யாவும் தான் கடுமையா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிடைச்சதும் இனியா வெளியே வந்துருவா. விக்ரம், நாளைக்கு ஜெயிலுக்கு போய் கொஞ்சம் இனியாவை பார்த்துட்டு வந்துடலாமா? உடனே அப்படிலாம் பண்ண முடியாதுமா. பெர்மிஷன்லாம் வாங்கணும். அவ கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போகும்போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்ததுப்பா. ஆமாம்மா, மேடத்துக்கு உடம்பு வேற சரியில்லை. என்ன சொல்றது, கெட்டவங்க பண்ற அராஜகத்துல நல்லவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இளங்கோ, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்ல. ஆமா அண்ணா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இல்ல சாரு சும்மா போய் சொல்றாரு. அவரும் இன்னும் சாப்பிடல. சாப்பிடலையா? என்னையா உண்மைதானே சார் சொன்ன? அம்மா, நீங்க ஏமா சாப்பிடல? கொஞ்சமாவது சாப்பிட்டுருக்கீங்க. ஐயோ, எப்படிப்பா எங்களால சாப்பிட முடியும்? சொல்லு. சரி, ஓகே, இருங்க, நான் ஆர்டர் பண்றேன். எங்கே போன்? இரு, வேண்டாம். என்ன? ஏன் இந்த நிலைமையில யாராலையும் சாப்பிட முடியாது. என்னம்மா நீங்க இப்படி எல்லாரும் இருந்தா எப்படி? மேடத்தை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா? சொல்லுங்க. காலையில இருந்து யாரும் சாப்பிடாம இருக்கீங்க. சார், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். சரி. இல்ல இருங்க, நானே போய் சமைக்கிறேன். அக்ஷயா, வா போலாம். இருங்க வரேன். சரிங்க. விக்ரம், இனியாவை விட்டுறாதப்பா. ஏதாவது பண்ணு. அவ என் உயிருமா. எனக்கு தெரியும் தெரியும். டே ராஜா, மேல கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க. சரிண்ணா, வாங்கம்மா வாங்க. சீக்கிரம். சரிண்ணா, மெதுவா. சுபாஷ், இனி ஆக வேண்டிய வேலைலாம் பார்க்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, இனியா எப்படியா இந்த கொலையை பண்ணிருக்க முடியும்? அவ சொன்னதை வச்சு பார்த்தா ரகுவை தள்ளி விட்டுருக்கா. அவனும் போய் விழுந்திருக்கான். அவ வெளியே போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவன் அங்கே இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் பாடி வேற எங்க இருந்தோ கிடைக்குது. தோண்டி எடுக்கிறாங்க. சார், அப்போ மேடம் அந்த கொலையை பண்ணலன்னு எப்படி சார் ப்ரூவ் பண்றது? அந்த ரகுவுடைய குடும்பம் தான் ரவுடி குடும்பமாச்சே. அவனுக்கு வேற ஏதாவது எதிரிகள் இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா ஏதாவது தெரிய வரும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.